ஆதித்யா நெருங்கி வந்ததும் தன் கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள் நிலா. அவளை கிண்டலாக பார்த்து கொண்டே அவள் தலை அருகே இருந்த மருந்து பாக்ஸை எடுத்தான் ஆதித்யா. ஊஹ், ச்சே, இதுக்கா இப்படி நடந்தனோ? கொஞ்ச நேரத்துல உயிரே போயிடுச்சு. காட்டு. என்ன என்ன காட்டணும்? கைய காட்டுன்னு சொன்னேன். தெளிவா சொல்லுங்க ப்ளீஸ் என்றவாறே ஷாக் அடித்த கையை காட்ட அந்த கையை தள்ளிவிட்டவன் காஃபி கொட்டிய காயமடைந்த அவளின் கையை பிடித்து அந்த காயத்திற்கு மருந்திட்டான் ஆதி. டாக்டருக்கு அசிஸ்டன்ட்னு சொல்ற, ஆனா உன்னோட காயத்துக்கு நீயே மருந்து போட்டுக்காம இருக்க. அது வந்து நாங்க பேஷண்ட் ஹெல்த் பத்தி தான் யோசிப்பேமே தவிர எங்களை பத்தி நாங்க அவ்வளவா கேர் பண்ணிக்க மாட்டோம். பிகாஸ் we are a doctors, right? டாக்டர் இல்லனாலும் நல்லா டாக்டர் மாதிரியே பேசுற. வாட்? நான் டாக்டர் இல்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னா? தானே உண்மை. நீ டாக்டர் இல்ல தானே? ஐ மீன் டாக்டரோட அசிஸ்டன்ட் தானே? எஸ், ஆனா நீங்க அதை மீன் பண்ணி சொன்ன மாதிரி தெரியலையே. டாட் ஜூஸ் கேட்டாங்கன்னு சொன்னியே, நீ ரெடி பண்ணல? ஓ ஷிட், அதுக்கு போன என்னதானே மறுபடியும் எழுதி இங்க உட்கார வச்சிட்டீங்க. நல்லா திட்டு வாங்க போறேன். உங்களால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான் என்று எழுந்து ஓடியவள் ஆதியின் மீது தான் விழுந்தது, அவன் அருகில் இருந்தது என்ற அனைத்தையும் நினைத்து பார்த்து சிரித்தாள். கிச்சனிற்குள் சென்று ஜூஸ் போட சென்ற நிலாவை மேலும் கீழும் பார்த்த பத்மா அவள் அருகில் சென்றார். என்னம்மா வேணும் உனக்கு? இங்க ஆப்பிள் கட் பண்ணி வச்சிருந்தேனே, எங்க அது? ஏமா அது உனக்கு? ஆனந்த் அங்கிள் ஜூஸ் கேட்டாங்க, அதான் ப்ரிப்பேர் பண்ண வந்தேன். அன்பார்ச்சுனேட்லி ஷாக் அடிச்சதுனால என்னால அந்த ஜூஸை ப்ரிப்பேர் பண்ண முடியல. பரவாயில்லம்மா, நான் எப்பவோ பெரிய ஐயாக்கு அந்த ஆப்பிள ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன். எப்படி? எப்படின்னா ஆதி ஐயா தான் பண்ண சொன்னாங்க. ஏமா, ஏதாவது ப்ராப்ளமா? நோ நோ, நத்திங், தேங்க்ஸ் ஆண்டி. இதான் என் வேலையே, எனக்கு போய் எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற என்றதும் நிலா சிரித்துக் கொண்டே அந்த இடத்தை விட்டு சென்றாள். அப்போது ஆதித்யா குரல் அவளுக்கு கேட்க உடனே மாடிக்கு சென்றாள். ஆதித்யாவிற்கு பிரியா போன் செய்ய அதை அட்டெண்ட் செய்து ஸ்பீக்கரை ஆன் செய்த ஆதித்யா ஏதோ ஒரு ஃபைலை புரட்டி கொண்டிருந்தான். எஸ் சார், நீங்க சொன்ன எல்லா அக்கவுண்டன்ட்டும் வந்துட்டாங்க. ஆனா நீங்க எங்க போனீங்க? நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு 1 hourல நான் வரேன். ஓகே சார் என்ற அழைப்பை துண்டிக்க உடனே வாசல் பக்கம் பார்த்தான். ஒட்டு கேட்டது போதும், உள்ள வரலாம். இந்த வீடு முழுக்க சிசிடிவி கேமரா இருக்கா என்ன? இல்ல இவன் உடம்பு முழுக்க கண்ணு வச்சிருக்கானா? நான் வந்தது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? உள்ள வரலான்னு சொன்னேன். நான் உங்களை பார்க்க தான் வந்தனே தவிர நீங்க பேசுறத ஒண்ணு ஒட்டு கேட்க இல்ல. பேபி, என்ன விஷயம்? அது அது வந்து நான் தேங்க்ஸ். நீ தேங்க்ஸா? என்ன உளர்ற? பத்மா ஆண்டி கிட்ட சொல்லி எனக்காக ஹெல்ப் பண்ண சொன்னதுக்கு தேங்க்ஸ்னு சொன்னேன். ஓஹோ, இட்ஸ் ஓகே. அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணுமே. என்ன ஹெல்ப்? கிரீன் கலர்ல ஒரு ஃபைல் இந்த ரூமுக்குள்ள தான் இருக்கு. அத கண்டுபிடிச்சு கொடுக்கிறது தான் உன்னோட வேலை. இந்த ரூம்குள்ள தானே ஈஸியா சொல்றீங்க. இந்த ரூம முழுசா தேடி முடிக்கவே 1 நாள் ஆகுமே. வளவளன்னு பேசாம தேடினா வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியும் என்று சொல்லிவிட்டு தானும் அலமாரியில் தேடி பார்க்க சென்றான். கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய லாவண்யா ஆனந்தன் அறைக்குள் நேராக சென்றாள். அவரின் நெற்றியில் விபூதியை பூசிவிட்டவர் அவரை பார்த்து சிரிக்க அவரோ முகத்தை திருப்பிக் கொண்டார். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என்ன அவாய்ட் பண்ண போறீங்க? உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஒரு காலத்துல என் பின்னாடி எப்படி சுத்தனீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இப்ப என்ன பார்க்க கூட பிடிக்கலன்னு சொல்றீங்க. அப்ப உன்னோட சுயரூப தெரியாம போயிருச்சு எனக்கு. உங்க சுயரூபம் தான் எனக்கு தெரியாம போயிடுச்சு. இத்தனை வருஷம் நீங்க தான் என் உலகம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க உங்க மூத்த பையன் மேல சொத்து எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு நான் என்னங்க உங்களுக்கு துரோகம் பண்ண? ஏன்னா உன் மேல துளி கூட எனக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க இப்படி எல்லாம் எனக்கு துரோகம் பண்ணதுக்காக தான் கடவுள் உங்களுக்கு இந்த நிலைமையை கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல உன் கூட வாழ முடியாதுன்னு தெரிஞ்சதாலதான் கடவுள் என்ன கூப்பிடுறாரு. பேச்சு மட்டும் இன்னும் மாறவே இல்ல. பாப்போம் எத்தனை நாளைக்கு இந்த வீண் பேச்செல்லாம் உங்க பையன் ஆதித்யா கிட்ட சொல்லுபடி ஆகுதுன்னு. ஆதிக்கிட்ட உன்னை பத்தி இது வரைக்கும் எதுவும் சொல்லாம இருக்குன்னு சந்தோஷப்படு. அவன் கிட்ட உன்னை பத்தி சொன்னா
அடுத்த நொடியே நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட வேண்டியதுதான். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இன்னும் அமைதியா இருக்கேன். இப்ப சொல்றேன், ஆதியே சொத்து எல்லாத்தையும் என் பேர்ல மாத்தி உங்ககிட்ட கொடுத்து உங்க கையால என்கிட்ட கொடுக்க சொல்ற மாதிரி நான் பண்ணுவேன். அது வரைக்கும் உயிரோட இருந்தா அதையும் பாத்துட்டு போங்க என்று சொல்லிவிட்டு திரும்ப நிலா அங்கு நின்றாள். நிலா, ஐம் சாரி ஆண்டி, நீங்க உள்ள இருக்கிறது எனக்கு தெரியாது. இட்ஸ் ஓகே. நான் பேசின விஷயம் ஏதாவது கேட்ட? ஐம் சாரி ஆண்டி, நான் நீங்க அங்கிள் ரூம்குள்ள வரும்போதே இங்க வந்துட்டேன். நீங்க பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டேன். இட்ஸ் ஓகே, நீ தானே கேட்ட, அதனால என்ன? பட் இந்த விஷயம் கடுகளவு வெளியில தெரிஞ்சாலும் உனக்கும் ஆனந்த் இருக்கிற நிலைமைதான், புரியுதா? ஓகே ஆண்டி, நான் இங்க இப்ப நடந்ததை யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அப்படியே நிற்க லாவண்யா அறையை விட்டு வெளியே சென்றாள். ஆனந்தன் அருகில் சென்று நிலா நிற்க மெல்லமாக எழுந்தமர்ந்தார் ஆனந்தன். அவருக்கு உதவி செய்த நிலா அவரை பார்த்து கண்ணீர் விட்டாள். ஏமா அழுகுற? நத்திங் அங்கிள். எப்படிப்பட்ட ஒருத்திக்கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறேன்னு என்ன நினைச்சு ஃபீல் பண்றியா? ஐம் சாரி அங்கிள். நான்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிருக்க வேண்டியதுமா. நான் பண்ண பாவமோ என்னவோ இன்னும் படுத்த படிக்கல இருந்தே கஷ்டப்படுறேன். ஏன் அங்கிள் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ அவ வச்ச ஆளுதானே நீ வந்ததுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா உன்கிட்ட கேட்ட நீ ஏதாவது நினைச்சுப்பியோன்னு தான் நான் எதுவும் கேட்டுக்கல. உங்க ஃபேமிலி மேட்டர்ல நான் தலையிட விரும்பல. பட் உங்களை இந்த நிலைமையில பார்க்க என்னால முடியல அங்கிள். இன்னும் இந்த உயிர் இழுத்துட்டு கிடக்கிறது ஆதித்யா ஒருத்தனுக்காக தான்மா. அவ மட்டும் இவளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா உஷாராகிட்டான்னா நிம்மதியா போயிடுவேன். ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இந்த சோதனை? நான் இந்த குடும்பத்துக்கு எதுக்காக வந்திருக்கேன்னு தெரிஞ்சோ இந்த அங்கிள் என்ன நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்களே. இப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்கு துரோகம் பண்ண இந்த லாவண்யா மேடம்க்கு எப்படித்தான் மனசு வந்துச்சோ? ஐம் சாரி அங்கிள். என்னை பத்தி உங்களுக்கு முழுசா தெரிய வந்தாலும் லாவண்யா ஆண்டிய மாதிரிதான் என்னையும் வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் இருந்தாலும் குற்ற உணர்ச்சியிலேயே நான் எல்லா உண்மையையும் சொல்லிடுவேன். என்னம்மா அமைதியாகிட்ட? நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகாது, ஆகாம நான் பாத்துப்பேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வர ஆகாஷ் வந்து நின்றான். அப்பா கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம்? ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் ஹெல்பிங். எதுக்கு? திவ்யாவை அண்ணா கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு. திவ்யா இங்க வர்றது மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சிருந்தது வீடே 2 ஆகிருக்கும். நீங்க லவ் பண்ற பொண்ணு தானே திவ்யா? அது வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் தானே? லவ் பண்றது தெரியும், பட் திவ்யா வீட்டுக்கு வரதெல்லாம் தெரியாது. அதுக்காக போய் ஆதி அண்ணா கிட்ட சொல்லி விட்டுறாதீங்க. இன்னும் எத்தனை பேரோட ரகசியத்தை நான் பாதுகாக்கணும்னு தெரியலையே என்றதும் ஆகாஷ் குழப்பமாக அவளை பார்க்க ஆதித்யா நிலாவை முறைத்துக் கொண்டே கீழே இறங்கினான். கேளுங்க Married to a Billionaire ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.